ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய விமானப்படையில அதிக அளவு SU-30MKI போர் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த விமானத்தை இந்திய விமானப்படையின் முதுகெலும்பு அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நடந்து வரும் யுத்தத்துல ரஷ்யாவின் SU-30 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. அதனால சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள SU-30MKI போர் விமானங்களோட செயல்திறன் குறித்து கேள்வி எழுப்பி வர்றாங்க. இந்த வீடியோல இந்தியா பயன்படுத்தி வரும் SU-30MKI போர் விமானங்கள் மற்ற நாடுகள் பயன்படுத்தி வரும் SU-30 விமானங்களை விட எப்படி வேறுபடுது, இந்திய SU-30 விமானத்துல உள்ள சிறப்பு அம்சங்கள் என்ன, SU-30MKI போர் விமானத்தோட செயல்திறனை அதிகரிப்பதற்கு என்ன மாதிரியான மாற்றங்களை அந்த விமானத்துல செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். SU-30 விமானங்கள் உலகின் மிக பிரபலமான விமானம். இந்த விமானத்தை கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட நாடுகள் பயன்படுத்தி வர்றாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த விமானத்தை சைனா, அர்மீனியா, இந்தோனேஷியா, அல்ஜீரியா மற்றும் SU-30 விமானத்தோட தயாரிப்பாளரான ரஷ்யாவும் இந்த விமானத்தை அதிக அளவுல பயன்படுத்தி வர்றாங்க. இந்திய விமானப்படை 272 SU-30MKI போர் விமானங்களை பயன்படுத்தி வர்றாங்க. இந்திய விமானப்படை ரஷ்யாவுக்கு நிகரா SU-30MKI போர் விமானங்களை பயன்படுத்தி வர்றாங்க. இந்த சூழ்நிலையில உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நடந்து வரும் யுத்தத்துல சில SU-30 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. இதனை தொடர்ந்து இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள SU-30MKI போர் விமானங்களோட செயல்திறன் குறித்து சிலர் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள SU-30MKI போர் விமானங்கள் மற்ற நாடுகள்ல பயன்படுத்தப்படும் SU-30 விமானங்கள்ல இருந்து முற்றிலும் வேறுபட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்தியா பயன்படுத்தி வரும் SU-30MKI போர் விமானத்துல உலகின் பல நாடுகள்ல இருந்து தலை சிறந்த எக்யூப்மெண்ட்கள் வரவழைக்கப்பட்டு இந்த விமானத்துல இணைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட அதிநவீன ஆயுதங்களும் இந்த விமானத்துல இணைக்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் SU-30MKI போர் விமானங்கள் முழுக்க முழுக்க இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டது. ரஷ்யாவிடமிருந்து SU-30 விமானங்களோட லைசன்ஸ் வாங்கி HAL நிறுவனத்தை கொண்டு இந்தியாவிற்கு தேவையான முக்கியமான மாடிஃபிகேஷன்ஸை செய்து இந்தியாவில் அந்த விமானத்தை தயாரித்து வர்றாங்க. இந்த விமானம் செப்டம்பர் 2002 இருந்து இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் இருந்து வருது. இதுவரைக்கும் 272 SU-30MKI போர் விமானங்களை இந்திய படையில் இணைச்சிருக்காங்க. இந்த விமானம் 21.9 மீட்டர் நீளமும் 14.7 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்டது. SU-30MKI போர் விமானத்தோட எடை 18,400 கிலோகிராம். இந்த விமானத்தால அதிகபட்சமா 38,800 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்தியாவின் SU-30MKI போர் விமானம் ட்வின் இன்ஜின் கொண்ட விமானம். இந்த விமானத்தை இயக்குறதுக்கு 2 லைலாக் AL-31FP ஆஃப்டர் பர்னிங் டர்போ ஃபேன் இன்ஜின் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த இன்ஜினால 123 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த விமானத்தால அதிக உயரத்தில் பறக்கும் பொழுது மாக் 2 அப்படிங்கிற வேகத்துல பறக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 2 மடங்கு வேகமா இந்த விமானம் பறக்கும். தற்போது இந்தியா புதிதாக வாங்கியிருக்க ரஃபேல் போர் விமானத்தினால மாக் 1.8 அப்படிங்கிற வேகத்துல தான் அதிக உயரத்தில் பறக்க முடியும். அதனால SU-30MKI போர் விமானம் ரஃபேல் போர் விமானத்தை விட அதிவேகமா பறக்கக்கூடியது. இந்த விமானம் குறைவான உயரத்துல பறக்கும் பொழுது மாக் 1.09 அப்படிங்கிற வேகத்துல பறக்க முடியும். இந்த விமானத்தினால அதிகபட்சமா 8000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். SU-30MKI போர் விமானத்தினால 56,800 அடி உயரத்துல பறக்க முடியும். SU-30 விமானத்துல ஆயுதங்களை எடுத்து செல்வதற்கு 12 ஹார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஹார்ட் பாயிண்ட்ஸை பயன்படுத்தி 8130 கிலோகிராம் எடை கொண்ட மிசைல்ஸ், பாம்ஸ், கிளஸ்டர் யூனிட்ஸ் போன்ற ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்தியாவின் SU-30MKI போர் விமானத்தோட செயல்திறனை இந்தியா எப்படி அதிகரிச்சு
வச்சிருக்காங்கன்னா இந்த விமானத்துல உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட 3 முக்கியமான மிசைல் சிஸ்டங்களை இணைச்சிருக்காங்க. அதாவது பிரம்மோஸ் அஸ்த்ரா MK1 மற்றும் ருத்ரா ஆன்டி ரேடியேஷன் மிசைல் இந்த விமானத்துல இணைக்கப்பட்டிருக்கு. பிரம்மோஸ் மிசைல்னால அதிகபட்சமா 700 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்னால மாக் 3க்கு மேல வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். பிரம்மோஸ் மிசைல்களை தற்போதைய நிலையில் உலகின் எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் தடுக்க முடியாது. SU-30MKI போர் விமானத்தில் இணைக்கப்பட்டிருக்க பிரம்மோஸ் மிசைலை பயன்படுத்தி எதிரிகளின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட ரேஞ்சுக்குள்ள செல்லாமலே தொலை தூரத்தில் இருந்து கொண்டு எதிரிகளின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ரடார் கம்யூனிகேஷன் சிஸ்டம் போன்ற முக்கியமான இலக்குகளை தாக்கி அளிக்க முடியும். இந்தியா SU-30MKI போர் விமானத்துல பிரம்மோஸ் மிசைல்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்துவதற்காக அந்த விமானத்தோட ஏர் பிரேம்ல சில முக்கியமான மாற்றங்களை செஞ்சிருக்காங்க. ஆனா உலகில் உள்ள மற்ற நாடுகள் பயன்படுத்தும் SU-30 விமானங்கள்னால பிரம்மோஸ் மிசைல் போன்ற 2500 கிலோகிராம் எடை கொண்ட மிசைல்களை எடுத்து செல்ல முடியாது. இரண்டாவதா இந்தியா அஸ்த்ரா MK1 மிசைல்களை இந்த விமானத்துல இணைச்சிருக்காங்க. இந்த மிசைல் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஒரு அதிநவீன ஏர் டு ஏர் மிசைல். இந்த மிசைல்னால 110 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள வான் இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். அஸ்த்ரா மிசைல்னால மாக் 4.5 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். இந்தியா தொடர்ந்து அடுத்தடுத்த அஸ்த்ரா சீரியஸ் ஆஃப் மிசைல்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 160 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்ட அஸ்த்ரா MK2 மிசைல் மற்றும் 340 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்ட அஸ்த்ரா MK3 மிசைலையும் இந்தியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைல்களும் SU-30MKI போர் விமானத்துல இந்தியா இணைக்க போறாங்க. அஸ்த்ரா மிசைல்ல சாலிட் ஃபியூல் டக்டட் ராம்ஜெட் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த தொழில்நுட்பம் உலகின் வெகு சில நாடுகள்கிட்ட தான் பயன்பாட்டுல இருக்கு. இந்த சாலிட் ஃபியூல் டக்டட் ராம்ஜெட் தொழில்நுட்பத்தின் காரணமா தான் இந்தியாவுடைய அஸ்த்ரா மிசைல்களால் தொலை தூரத்துல உள்ள இலக்குகள் மீதும் மிக துல்லியமா தாக்குதல் நடத்த முடியுது. மூன்றாவதா SU-30MKI போர் விமானத்துல ருத்ரம் ஆன்டி ரேடியேஷன் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைல் ஒரு ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல். இந்த மிசைலை பயன்படுத்தி எதிரிகளோட ரடார் சிஸ்டத்தை மிக துல்லியமா தாக்கி அளிக்க முடியும். ருத்ரம் 1 ஆன்டி ரேடியேஷன் மிசைல்னால எதிரி ரடார் சிஸ்டத்தில் இருந்து வரக்கூடிய சிக்னல்களை வைத்து ரடார் எந்த இடத்துல லொகேட் ஆயிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடித்து மிக துல்லியமா தாக்குதல் நடத்தும். ருத்ரம் 1 ஆன்டி ரேடியேஷன் மிசைல் முழுக்க முழுக்க இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட ஒரு அதிநவீன மிசைல். இந்த மிசைலை பயன்படுத்தி தொலை தூரத்தில் இருந்து கொண்டே எதிரிகளோட கம்யூனிகேஷன் சிஸ்டம், பங்கர்கள் மற்றும் சர்வேலன்ஸ் ரடார்களை தாக்கி அளிக்க முடியும். ருத்ரம் ஆன்டி ரேடியேஷன் மிசைல் பிரத்யேகமா ஒரு யுத்தத்தோட தொடக்கத்துல அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஏன்னா எதிரிகளோட ரடார் சிஸ்டம் மற்றும் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை யுத்தத்தோட தொடக்கத்திலே தாக்கி அழிச்சிட்டோம்னா எதிரிகளால் நமது விமானப்படையின் விமானங்களை தாக்க முடியாது. இந்தியாவின் SU-30MKI போர் விமானத்துல பயன்படுத்தப்படும் ருத்ரம் 1 ஆன்டி ரேடியேஷன் மிசைல்னால அதிகபட்சமா 150 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்னால மாக் 2 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 2 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்க முடியும். இந்தியா ருத்ரம் ஆன்டி ரேடியேஷன் மிசைலோட அடுத்தடுத்த வேரியண்ட்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. 300 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட ருத்ரம் 2 மிசைல் மற்றும் 550 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட ருத்ரம் 3 மிசைலையும் இந்தியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இதுல ருத்ரம் 2 மிசைல்னால மாக் 5.5 அப்படிங்கிற ஹைப்பர்சானிக் வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். ருத்ரம் மிசைலோட அடுத்தடுத்த மிசைல்கள் SU-30MKI போர் விமானத்துல இணைக்கப்படும் பொழுது இந்த விமானத்தோட தாக்கும் திறன்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள SU-30MKI போர் விமானத்துல ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட காக்பிட் ஹெட்ஸ் அப் டிஸ்ப்ளே பயன்படுத்தப்படவில்லை. அதற்கு பதில் இஸ்ரேல் நாட்டின் எல்பிட் சிஸ்டம் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட ஹெட்ஸ் அப் டிஸ்ப்ளே பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம விமானத்தோட காக்பிட்ல பயன்படுத்தப்படும் லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்ப்ளேக்களும் இஸ்ரேலிடமிருந்து வாங்கப்பட்டவை. SU-30MKI போர் விமானத்துல ரஷ்ய ஆயுதங்கள் தவிர உலகின் பல நாடுகள்ல இருந்து ஆயுதங்கள் இந்த விமானத்துல இணைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இஸ்ரேல் நாட்டால் தயாரிக்கப்பட்ட ஐடர்பி ER ஏர் டு ஏர் மிசைல்கள் இந்த விமானத்துல
விமானத்துல இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்து MBDA நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட மைகா ஏர் டு ஏர் மிசைலும் இந்த விமானத்துல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மைகா ஏர் டு ஏர் மிசைல் உலகின் தலை சிறந்த ஏர் டு ஏர் மிசைல்கள்ல ஒன்று. இந்த மிசைல்கள் தான் இந்தியாவின் ரஃபேல் போர் விமானங்கள்லையும் பயன்படுத்தப்பட்டு வருது. DRDO நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட சுதர்சன் லேசர் கைடட் பாமும் இந்த விமானத்துல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த லேசர் கைடட் பாம் 450 கிலோகிராம் எடை கொண்டது. இந்த லேசர் கைடட் பாம்னால 9 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகள் மீது மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். எதிரிகளின் விமான ஓடுதளங்களை தாக்கி அழிக்கக்கூடிய ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பனையும் SU-30MKI போர் விமானத்துல இணைச்சிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன்னால 100 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள எதிரிகளின் விமான ஓடுதளங்களை தாக்கி அழிக்க முடியும். அடுத்து DRDO நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஸ்மார்ட் கிளைட் பாமையும் SU-30MKI போர் விமானத்துல இந்தியா இணைச்சிருக்காங்க. இந்த கிளைட் பாம் 1000 கிலோகிராம் எடை கொண்டது. இந்த கிளைட் பாமை பயன்படுத்தி எதிரிகளோட முக்கியமான இலக்குகள் மீது மிக துல்லியமா தாக்குதல் நடத்த முடியும். DRDO நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட இந்த கிளைட் பாமை பயன்படுத்தி ஒரு தாக்குதல் நடத்தணும்னா எதிரிகளுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்த முடியும். இந்த கிளைட் பாம்னால 100 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இது போன்ற பல உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு ஆயுதங்கள் இந்தியாவின் SU-30MKI போர் விமானத்துல இணைக்கப்பட்டிருக்கு. இது போன்ற ஆயுதங்கள் உலகில் மற்ற நாடுகள் பயன்படுத்தும் SU-30 விமானங்கள்ல பயன்படுத்தப்படவில்லை. அதனால இந்தியா பயன்படுத்தி வரும் SU-30MKI போர் விமானங்கள் மற்ற SU-30 விமானங்கள்ல இருந்து முற்றிலும் வேறுபட்டது. இதோட செயல்திறன் மற்ற விமானங்களை கம்பேர் செய்யும் பொழுது மிகவும் அதிகமானது. இதனால இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள SU-30MKI போர் விமானத்தோட செயல்திறன்ல சந்தேகப்படுவதற்கு அவசியம் கிடையாது. இந்தியா பயன்படுத்தி வரும் SU-30MKI போர் விமானம் தான் உலகின் தலை சிறந்த 4.5 ஜெனரேஷன் விமானம் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.